மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் வினாஸ்ரீ யோகா பயிற்சி மையம் நடத்தும் 5ஆம் ஆண்டு தென்னிந்திய அளவிலான யோகாசன போட்டிகள் நடைபெற்றது. போட்டிகள் தமிழ்நாடு, ஆந்திரா, பாண்டிச்சேரி, கர்நாடகா, தெலுங்கானா உள்ளிட்ட 5 மாநிலங்களைச் சேர்ந்த சுமார் 800க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் பங்கேற்றனர். வெற்றியாளர்களுக்கு கோப்பையுடன் கூடிய பரிசு பொருட்கள், கேடயம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே விளாம்பட்டியில் அனுமதியின்றி வைக்கப்பட்ட விநாயகர் சிலையை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக தூக்கி சென்றதால் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு இரவு முழுவதும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தாம்பரம் அடுத்த சிட்லப்பாக்கம் காந்தி தெரு ஸ்ரீ லட்சுமி ராம் கணேஷ் மகாலில் 21,000 விநாயகர் சிலைகளுடன் கூடிய 18ஆம் ஆண்டு விநாயகர் கண்காட்சி விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு அமைச்சர் தாமு அன்பரசன் தொடங்கி வைத்தார். கண்காட்சியானது இன்று தொடங்கிய நிலையில் செப்டம்பர் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. கண்காட்சியில் பல்வேறு விநாயகர் சிலைகள் இடம்பெற்றுள்ளது. உதகையில் உள்ள மலைப்பகுதி மேம்பாட்டு திட்ட மைதானத்தில் நீலகிரி மாவட்ட கூடைப்பந்து சங்கம் சார்பில் கூடைப்பந்து போட்டி நடைபெற்றது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் 15க்கும் மேற்பட்ட பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட நிலையில் மாவட்ட கூடைப்பந்து சங்க தலைவர் ரவிக்குமார் முன்னதாக போட்டியை தொடக்கி வைத்தார். புதுக்கோட்டையில் ரோலர் ஸ்கேட்டிங் சங்கம் சார்பில் 19ஆம் ஆண்டு மாவட்ட அளவிலான ஸ்கேட்டிங் ரேஸ் போட்டிகள் புதுக்கோட்டை கலைஞர் பூங்காவில் நடைபெற்றது. இந்த போட்டியில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்களும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள போத்தி விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு போத்தி விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அனைத்து தரப்பு பொதுமக்களும் கலந்து கொண்ட சமபந்தி அன்னதான விருந்தை அமைச்சர் கீதா ஜீவன், மேயர் ஜெகன் பெரியசாமி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் நகர் மற்றும் சேத்தூர் ஒன்றிய பகுதிகளில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மத்திய மாநில அரசுகளுக்கு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து நகர செயலாளர் விஜயன், ஒன்றிய செயலாளர் கணேசன் மூர்த்தி தலைமையில் தேசம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் கோரிக்கைகளாக விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும், சுங்க கட்டணம் மற்றும் மின் உயர்வு கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த சென்னராயன்பள்ளி கிராமத்தில் தனியார் பள்ளி முதல்வர் நரேந்திரநாத் அதே பகுதியில் வீடு வாடகைக்கு எடுத்து குடும்பத்துடன் தங்கி வருகிறார். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பள்ளி விடுமுறை என்பதால் ஆந்திர மாநிலத்தில் உள்ள சொந்த ஊரான புங்கனூர் கிராமத்திற்கு சென்ற நிலையில் இதையறிந்த மர்ம நபர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து சுமார் 13 சவரன் தங்க நகை மற்றும் 40 கிராம் வெள்ளி பொருட்கள் மற்றும் 10,000 ரொக்கம் மற்றும் வீட்டில் உள்ள பொருட்களை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். தகவலின் அடிப்படையில் அங்கு சென்ற குடியாத்தம் போலீசார் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு பகுதியைச் சேர்ந்த அனீஸ் அகமது தனியார் காலனி தொழிற்சாலையில் வேலை செய்து வருகிறார். இவருக்கு திருமணமாகி ஒரு ஆண் மற்றும் 3 பெண் பிள்ளைகள் உள்ள நிலையில் 2வது மகள் அதே பகுதியில் உள்ள இஸ்லாமிய மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில் தனது மகளுக்கு உடல்நலக்குறைவு காரணமாக அனீஸ் அகமது மனைவி நசீமா குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அவரை அனுமதித்த நிலையில் அங்கு பரிசோதித்த மருத்துவர் அந்த சிறுமி 4 மாதம் கர்ப்பமாக இருப்பது தெரியவந்தது. குடியாத்தம் தலைமை அரசு மருத்துவமனையில் இருந்து குடியாத்தம் அனைத்து மகளிர் காவல்துறையினருக்கு வந்த புகாரை அடுத்து அந்த சிறுமியிடம் விசாரணை மேற்கொண்டதில் தனது தந்தை மகளை பாலியல் பலாத்காரம் செய்து 4 மாதம் கர்ப்பமாக்கியது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து சிறுமியின் தந்தை அனீஸ் அகமது போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு குடியாத்தம் அனைத்து மகளிர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி காரைக்கால் நகர பகுதியில் 50க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பல்வேறு பூஜைகள் நடைபெற்றது. புகழ்பெற்ற காரைக்கால் ஏழை மாரியம்மன் கோயிலில் நிறுவப்பட்டுள்ள ஸ்ரீ சக்தி விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது.
புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு ஏராளமான பொதுமக்கள் மற்றும் வணிகர்கள் விநாயகர் சிலை வைத்து வழிபாடு செய்தனர். மேலும் பல்வேறு பகுதியில் வைக்கப்பட்டுள்ள விநாயகர் சிலைகளுக்கு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சேலத்தில் தங்க கவசத்தில் காட்சியளித்த ராஜ கணபதியை அதிகாலை முதலே திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். சேலம் செவ்வாய்ப்பேட்டை எலைட் அசோசியேஷன் சார்பாக 44வது ஆண்டாக விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மயிலாடுதுறை மாயூரநாதர் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஸ்ரீ மகா கணபதி சன்னதியில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. பால், சந்தனம், இளநீர், தேன், பல்வேறு திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மகா கணபதி அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை செய்யப்பட்டது. சேலத்தில் அலங்கரிக்கப்பட்ட மண்டபத்தில் பூவுலகின் மேல் ஸ்ரீ சிவசக்தி கணபதி அலங்காரம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. விண்ணுலகத்தில் விநாயக பெருமான் தனது தாய் தந்தையருடன் நடனம் ஆடுவது போன்று தத்ரூபமாக அமைக்கப்பட்டிருந்த அலங்காரம் பக்தர்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. நாமக்கல்பேட்டை ஸ்ரீ மகா கணபதி ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு தீர்த்தக்குட நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் கேரளாவின் கதகளி, குதிரை ஆட்டம், பொய்க்கால் குதிரை, பொம்மலாட்டம் ஆகிய நிகழ்ச்சிகளும் வெகு சிறப்பாக நடைபெற்றது. திருப்பூர் மாநகரில் இருந்து முன்னணி சார்பாக மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் தலைமையில் 1500 இடங்களில் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இதில் காலை முதல் கணபதி ஹோமம் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகளும் அன்னதான நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. இந்து முன்னணி காஞ்சி மாவட்டம் மற்றும் காஞ்சி நகர விநாயகர் சதுர்த்தி 34வது திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. நேரடி காந்தி சாலை பெரியார் தூண் அருகே அலங்கரிக்கப்பட்ட விநாயகருக்கு பூஜைகள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டு அங்கு வந்திருந்த ஏராளமான பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் காயல்பட்டினம் பகுதிக்கு சென்று அங்கு விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்படும் வழித்தட பாதைகளை பார்வையிட்டு அங்குள்ள மக்களிடம் கலந்துரையாடினார். மேலும் திருச்செந்தூர் கடற்கரை பகுதிக்கு சென்று விநாயகர் சிலைகள் கரைக்கப்படும் பகுதியையும் ஆய்வு செய்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து காவல்துறையினருக்கு அறிவுரைகளை வழங்கினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.